இவன் வேண்டாம்னு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். உதயநிதி அமைச்சரானதுல இருந்து அவர் என்னென்ன சாதனைகளை இந்த விளையாட்டுத் துறையில செஞ்சிருக்காருங்கிறத முதல்ல பாத்துருவோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. அமைச்சராகி ஒன்னும் பண்ணல. அமைச்சராகிறதுக்கு முன்னாடி இவரும் இவர் அப்பாவும் என்னென்ன சொல்லி இருக்காங்கன்னு ஒரு பிளாஷ்பேக் பாப்போம். உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன். நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். அதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை விட கட்சியில அதிகமா உழைச்சவங்க, என்னை விட சீனியர்ஸ் நிறைய இருக்காங்க. எப்பவுமே திமுக இந்த டகால்ட்டி வேலைகளை செஞ்சு தமிழக மக்களை தான் அதிகம் ஏமாத்துவாங்க. ஆனா உதயநிதி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும்னு கட்சிக்கு கடுமையா உழைச்ச கொத்தடிமைகளுக்கு மொரட்டு மசால் வடைய பார்சல் பண்ணிருக்காங்க. சரி, அமைச்சரானதுதான் ஆனாரு, விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு படம் நடிக்கவும் படம் ப்ரமோஷனுக்கு போகவும் ஆரம்பிச்சுட்டாரு. நடிகைகளோட டூயட் பாடுறதுக்காக விளையாட்டுத்துறைய விளையாட்டு போக்குல விட்டதால வந்த வினைகள் ஏராளம். அதிகாரிகளின் கவனக்குறைவு காரணமாக தேசிய அளவில் நடைபெறக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாமல் போனதாக உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் விளக்கம் அளித்திருக்கிறது. சார், மணி 2:01 சார், ஸ்டேட் மேட்ச் நடக்குது சார். பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க சார், சாப்பாடே வரல சார். இன்னும் காலை 9 மணிக்கே மாணவ மாணவியர் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் அமைச்சர் உதயநிதி 11:45க்கு வந்தார். அதுவரை மாணவ மாணவியர் வெயிலில் காத்திருந்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதிலிருந்து தமிழகத்தின் விளையாட்டுத்துறையை சீரழித்து சின்னாபின்னமாக்கியது மட்டும் இல்லாம பல கனவுகளுடன் உள்ள தமிழக விளையாட்டு வீரர்களின் கனவுகளையும் கவலைக்கிடமாக்கிய இவரை நியாயமா பதவியை விட்டு துரத்தணும். ஆனா அதுக்கு மாறா துணை முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்து விளையாட்டுத்துறையை சீரழிச்ச மாதிரியே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சீரழிக்க பாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தத்தி அமைச்சர் நமக்கு தேவையா?